வீட்டில் இறால் தொக்கு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகு, கருவேப்பிலை, 5 வெங்காயம் எடுத்துருக்கோம், 2 தக்காளி, 4 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துருக்கோம். சட்டி அடுப்பில் வச்சுருக்கோம். சட்டி காஞ்சிருச்சு. எண்ணெய் சேர்த்திக்கிடலாம். தேவையான எண்ணெய் சேர்த்திக்கிடலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்து போட்டுக்கிடலாம். எண்ணெய் காஞ்சி வச்சு கடுகு உளுந்து போடுதேன் 1 ஸ்பூன். கடுகு பொரிஞ்சதும் அரை ஸ்பூன் சின்ன சீரகம் சேர்த்திக்கிடலாம். பொரிஞ்சதும் 4 வெங்காயம் கட் பண்ண வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தோட சேர்த்து 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிடலாம். சேர்த்து பொன்னிறமாக வதக்கிக்கிடலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ தேவையான தண்ணி சேர்த்திக்கிட்டுதேன். அது நல்லா கொதித்து சுண்டி வரட்டும். எங்கள் வீட்டில் கறி குழம்பு வச்சாலே பையன் அன்னை ஃபுல்லாக கிச்சனை விட்டு வந்துட மாட்டான். கறி குழம்பு சுற்றியே வருவான். இதை ஒன்று நான் வெள்ளாதில் சட்டியில் நான் சமைச்சேன்னா சட்டி பத்தாது. அதனால தான் அந்த சட்டியில் எண்ணெயாக இருக்குது, அதை கழுவி தண்ணி விற்றேன். ரொம்ப சேட்டை பண்ணுவான் வீட்டில். இது வந்து நல்லா இது வந்து நல்லா கொதிக்கட்டும். போட மாட்டேன். நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 2 தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ண வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி வதங்கிருச்சு. இப்போ நம்ம வாங்கி வச்ச இறாலை சேர்த்திக்கிடலாம். நான் வந்து மஞ்சள் கல்லுப்பு போட்டு உரசி கழுவிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் செய்தால் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இந்த இறாலை இதோட சேர்த்திக்கிடலாம். 10 தண்ணி கழுவிருக்கீங்க. இது மாதிரி நீட்டாக நீங்கள் கழுவிடுங்க. ஃபஸ்ட்டு சுடு தண்ணி, அப்புறமா 1 வாட்டர் கூல் தண்ணி, மீது எல்லாமே நார்மல் தண்ணி வச்சு கழுவிருக்கேன். மஞ்சள் கல்லுப்பு போட்டு உரசி கழுவிருக்கேன். நீங்களும் இப்படி செய்து பாருங்கள், எந்த ஸ்மெல்லுமே இருக்காது. ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாம். இறால் பாதி பருவம் வந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான இறால் சூடு, அதனால நாங்கள் மிளகாய் கம்மியாக எடுக்கிறோம். 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். எங்கிட்ட இருக்க குழம்பு மிளகாத்தூள் தான் நாங்கள் சாம்பாருக்கு எடுப்போம், சிக்கனுக்கு எடுப்போம். மட்டனு, சிக்கன் 65 எந்த வரவராக இருந்தாலும் எனக்கு இதே மசாலா தான். எல்லாத்துக்குமே நான் இதே மசாலா தான் யூஸ் பண்ணுவேன். 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு மசாலா தேவைப்பட்டால் சொல்லுங்கள். ஏற்கனவே இறால் வந்து சூடு, அதனால் நாங்கள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். எங்கள் வீட்டுக்காரரு மிளகு கம்மியாக எடுப்பார், அதனால் நான் வந்து மிளகு கொஞ்சம் எடுத்திருக்கேன். நாங்கள் மிளகு ரொம்ப எடுப்போம், அவர் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டார் மிளகு, அதனால் அவருக்காக மிளகு கம்மியாக எடுத்திருக்கேன். உப்பு சேர்த்துருந்தேன். வெங்காயத்துக்கு தகுந்தவாறு நான் உப்பு சேர்த்துருந்தேன். ஆல்ரெடி நான் வந்து கழுகும் போதே உப்பு போட்டு தான் கழுவிருக்கேன், உரசிருக்கேன். அதனால் இப்போ வந்து மசாலுக்கு தேவையான உப்பு இவ்வளோதான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா எடுங்க, தேவையில்லைன்னா இது எடுக்க வேண்டாம். நேரமாக வெங்காயத்துக்கு எடுத்திருக்கேன்.
இறால் கழுவும் போது நான் உப்பு போட்டு உரைச்சிருக்கேன். இப்போ இவ்வளோ மசாலுக்கு தகுந்த உப்பு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டு சேர்த்துக்கிட்டு செய்து பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இந்த இறால்லே வரும் தண்ணி, அதிலே கிண்டி எடுத்துடணும். தண்ணி சேர்த்தா இறால் வந்து ஸ்மெல் எடுக்கும். தண்ணி சேர்க்கவே கூடாது. மசாலா தனியாக, எண்ணெய் தனியாக, இறால் தனியாக பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கிட்டுங்க. செய்து பார்த்து சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் சமையல் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இவ்வளோ தாங்க எங்கள் வீட்டு சாப்பாடு. இந்த காலையில் சிக்கன் குழம்பு ஒரு சந்திருக்கு. எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிட மாட்டார் சாப்பாடுக்கு. எங்கள் வீட்டால் சிக்கன் குழம்பு சாப்பாடுக்கு சாப்பிட மாட்டார். அவருக்காக தான் இறால் எடுத்துருக்கோம். இறாலுமே சாப்பிட மாட்டார். அவ்வளோதாங்க வந்துருச்சு. இந்த இறால் கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். இது மாதிரி செய்து பார்த்து சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ சோறு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி செய்து பார்த்து நீங்களும் குடும்பத்தோடு சாப்பிடுங்க.